இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்ட்டிக்கல் இன் ஒன் டைமென்ஷனல் பொட்டன்ஷியல் பாக்ஸ். ஸோ ஒரு பார்ட்டிக்கல்ங்கிறது அதனுடைய மாஸ் வந்து என்ன வந்து எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணுறது ஒன் டைமென்ஷனல் பொட்டன்ஷியல் பாக்ஸில் அப்படின்னா அந்த வால் வந்து இன்ஃபைனைட்டிவ் பொட்டன்ஷியல். அது மாதிரி அதனுடைய லென்த் வந்து எல். அது வந்து எலாஸ்டிக் கொலியூஷன்ஸ் ஆஃப் த வால். எலாஸ்டிக் கொலியூஷன்னா என்ன அப்படின்னாக்க அது உள்ளேயே வந்து இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும், வெளியில் போகாமல். அதனால் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி நிலையாற்றல் வந்து அதில் வந்து ஜீரோ ஃபார் சிம்பிளிசிட்டி. அதனால் அவுட் சைட் த பாக்ஸு வால் ஆஃப் த பாக்ஸு வி ஆஃப் த எலக்ட்ரான் வந்து இன்ஃபினிட்டி. ஸோ இன்சைடு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஜீரோவாக இருக்கிறனால அந்த கண்டிஷன் V of x equal to 0 when 0 less than x less than L. V of x equal to infinity when 0 greater than x greater than or equal to L. இந்த கண்டிஷன் வச்சுட்டு particle cannot exit outside the wave function psi equal to 0. அப்போது அந்த ஒன் டைமென்ஷனல் டைம் இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா d squared psi by dx squared plus 2m by h bar squared e minus v psi equal to 0. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இன்சைட் த பாக்ஸ் ஜீரோங்கிறதுனால இந்த வீல வந்து நம்ம ஜீரோ போட்டுக்கிறோம். இந்த பார்ட்டிக்கல் வந்து கைனட்டிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். கைனட்டிக் எனர்ஜி அதனால் அது நேம்டாக ஃப்ரீ பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஈக்குவேஷனில் இப்போ வி ஜீரோனா அந்த ஈக்குவேஷன் டி ஸ்கொயர் சை பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2m by h ஸ்கொயர் இ சை மட்டும் இருக்கும். வி போயிடுச்சு. இந்த 2m by h bar square e equal to k ஸ்கொயர்டுன்னு இங்கே எடுத்துக்கிறோம். அதனால் இந்த இடத்துல இது k ஸ்கொயர் சைன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் நம்பர் வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா இதுக்குரிய சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா psi of x a sin kx plus b cos kx அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏ அண்ட் பி வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸு. இந்த ஈக்குவேஷனில் வந்து எக்ஸ் வந்து ஜீரோன்னு ஒரு டைம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எக்ஸ் ஈக்குவல் டு எல்லுன்னு ஒரு டைம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸு ஜீரோ அப்படின்னு இருக்கும்பொழுது எங்கெங்கெல்லாம் அந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் இருக்கோ ஜீரோ, ஏ சைன் கே எக்ஸ் ஜீரோ ப்ளஸ் பி காஸ் ஜீரோ. சைன் ஜீரோ வந்து ஜீரோ அதனால ஜீரோ ஆகிடும். இந்த இடத்துல பி காஸ் 1 ஆகிடும். ஸோ பி ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு எல்லுன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி பி வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும்பொழுது அப்போ வந்து ஏ சைன் கேஎல் ப்ளஸ் பி காஸ் கேஎல். ஏன்னா அதை வந்து எல்லு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பிக்கு வந்து ஜீரோன்னு இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கனால அந்த ஜீரோவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்கா பி வந்து ஜீரோன்னு ஆகிடும். இப்போ ஏ கே சைன் கேஎல் அப்படி மட்டும் இருக்கும். ஸோ 0 ஈக்குவல் டு ஏகே சைன் எல் அப்படிங்கும் பொழுது ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0. அது மாதிரி சைன் கேஎல் ஈக்குவல் டு 0. நமக்கு தெரியும் சைன் என் பை ஈக்குவல் டு 0. இந்த சைன் என் பையும் இந்த சைன் கேஎல்லை ஈக்குவேட் பண்ணுறோம். இதில் இந்த என் பை ஈக்குவல் டு கேஎல், இதுலேருந்து கே ஈக்குவல் டு என் பை பை எல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈக்குவேஷனில் வந்து சை என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் என் பை எக்ஸு பை எல் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம் அந்த ஈக்குவேஷனை. சரியா? சைன் கே எக்ஸு, கேக்கு பதிலாக இந்த வேல்யூ என் பை பை எல்லு, எக்ஸுக்கு இங்கே போகும். ஸோ இப்போ அதில் வந்து கே ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2me by h bar squared அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கே ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எந்த ஈக்குவேஷன்லேருந்து வருது அப்படின்னாக்கா நம்ம இங்கே எடுத்துருக்கோம் இல்லையா, 2m by h bar squared e equal to h squared அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈக்குவேஷன் வந்து கே ஸ்கொயர்டு. ஸோ 2me by h bar squared, h பார் வந்து h by 2π. இந்த கே ஸ்கொயர்டையும் இந்த இங்கே இருக்க கேவையும் அதுக்கு கே ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சி என் ஸ்கொயர்ட் பை ஸ்கொயர்ட் பை எச் ஸ்கொயர்டு இந்த ரெண்டு கே ஸ்கொயர்டையும் ஈக்குவேட் பண்ணுறோம். இந்த ரெண்டு கே ஸ்கொயர்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது 8π ஸ்கொயர்டு எம்இ பை ஹெச் ஸ்கொயர்டுன்னு வருது. இதிலிருந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணனா 8π ஸ்கொயர்டு எம்இ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என் ஸ்கொயர்டு ஹெச் ஸ்கொயர் பை ஸ்கொயர் ஹெச் ஸ்கொயர்டுன்னு வரும். இதிலேருந்து இ மட்டும் வச்சுக்கிட்டோம்னா பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தல் வரும். இஎன் ஈக்குவல் டு என் ஸ்கொயர்டு ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை 8m L ஸ்கொயர்டுன்னு வரும். ஸோ இது வந்து எனர்ஜி ஐகன் வேல்யூ ஈக்குவேஷன். ஐகன் வேல்யூவோட ஈக்குவேஷனை வந்து நம்ம இதில் அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இஎன் வந்து நமக்கு என் ஸ்கொயர்டு ஹெச் ஸ்கொயர்டு பை 8m ஸ்கொயர்டு n 1 இருக்கும் பொழுது n ஈக்குவல் டு 1ன்னு போடும்போது 1 ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை 8m ஸ்கொயர்டு. n ஈக்குவல் டு 2ன்னு போடும்போது 4h ஸ்கொயர்டு
n ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர்டு பை 8ml ஸ்கொயர்டு. அதனால் இது 4a1. n வந்து 3ன்னு போடு 9, n 4ன்னு போடும்போது 16. ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூ என்னுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது எப்படி இருக்குதுன்னா n ஸ்கொயர்டு இன்ட்டு e1 மாதிரியே வந்துட்டுருக்கு. ஸோ இதை வந்து இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா எனர்ஜி லெவல் வந்து கண்டினியூஸ் எனர்ஜி லெவல் கிடையாது. இது வந்து டிஸ்க்ரீட் எனர்ஜி வேல்யூ. அதனால் வேரியஸ் ஐகன் வேல்யூஸ் அந்த கரஸ்பாண்டிங் ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அன் என்க்ளோஸ் ஒன் டைமென்ஷனல் பொட்டன்ஷியல் பாக்ஸை இந்த இதில் வந்து டயக்ராமில் போடுறோம். x0 xl n ஒன்றாக இருக்கும் பொழுது எனர்ஜி வேல்யூ என்ன, அதனுடைய ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் I1 I2 I3 என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இங்கே. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க நார்மலைசேஷன் வந்து கண்டுபிடிக்கணும் இந்த கொஸ்டின்லேயே. ஸோ நார்மலைசேஷன் என்ன அப்படின்னாக்கா ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ராபபிலிட்டி வந்து அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோமோ அந்த ஃபங்க்ஷனை சை வந்து a sin n/x/lன்னு போட்டோம். சை ஸ்கொயர்டுனா அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இப்போ இந்த சைன் ஸ்கொயர்டுக்கு வந்து 1 - cos 2θ/2 அப்படிங்கிற மாதிரியான ஃபார்முலா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸை பண்ணும் பொழுது x/2, அதுக்கப்புறம் இது சைன் காஸ் தீட்டாவை பண்ணும்போது ஸோ -sin θ அந்த மாதிரி வரும். sin 2θ/2πnπ அப்படின்ட்டு. ஸோ அப்பர் லிமிட் வேல்யூவும் லோவர் லிமிட் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி போடும்பொழுது sin nπ வந்து 0 இருக்கும். sin nπ 0வாக இருந்தால் sin 2nπயும் 0வாக இருக்கும். அதனால் அந்த இந்த ஈக்குவேஷனில் a² l/2 = 1 மட்டும் இருக்கும். இப்போ a² = 2/lன்னு இருக்கும். அப்போ a = √2/lன்னு இருக்கும். அந்த வேவ் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷனில் நம்ம ஏவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி வேவ் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன் எழுதும். இதுதான் நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.